மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர்ந்து சில நாட்களாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இல்லை சில பழைய பிரச்சனைகள், தலை தூக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் உங்களுக்கு நிகழும். பிரச்சனைகள் என்பது ஒரு முடிவுக்கு வரும். அதிர்ஷ்டம் என்பது செயல்பாடு சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முதலீடுகள் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய நல்ல தினம். சில பேருக்கு சில சுப நிகழ்வுகள், அதாவது குழந்தை பிறப்பது போன்ற சுப நிகழ்வுகளும் ஏற்படுவதற்கான நல்ல தினமாக அமைகிறது. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, இல்லை சில செலவுகள், அதாவது உங்களுடைய சுய தேவைகளுக்காகவும் உங்கள் வீடை அழகுபடுத்துவதற்காக செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். ஒரு லாபகரமான ஒரு சமாச்சாரமாகவும் இது இருக்கும். அதாவது அந்த செலவில் ஒரு லாபம். இப்போது 100 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 80 ரூபா செலவு பண்ணால் ஒரு சந்தோஷம் தானே. அது போன்ற ஒரு விஷயத்தை தரக்கூடிய தினமாக இது அமைவதால் அதிர்ஷ்டகரமான தினம் என்றுதான் கொள்ள வேண்டும். நீங்கள் ஈடுபடக்கூடிய புதிய முயற்சிகளில் சிறப்பான ஒரு பாதையில் போய் நல்ல வெற்றி ஈட்டக்கூடிய வகையில் அந்த தொடக்கங்கள் இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினம்னு சொல்லணும். நீங்கள் சில புதிய வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்துக்கான சில முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு அதில் ஓரளவு நல்ல வெற்றியும் பெறுவீர்கள். சில நேரங்களில் உங்களை தேடி உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள்லாம் வருவாங்க. உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக. உங்களுடைய திறமை ரொம்ப பெரிய அளவுக்கு பளிச்சிடும். உங்களுடைய அறிவுத்திறன், குறிப்பாக அறிவு, அனுபவம், இதையெல்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருப்பதால் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல தினம்னு சொல்லலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவினங்கள் ஏற்படும். அது வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய உடல் நல பாதுகாப்புக்காகவும், சில நேரங்களில் எதிர்பாராமல் சில விஷயங்கள் பழுதடைந்து விடும். அதை உடனடியாக நிவர்த்திக்க வேண்டும். இப்போ வீட்டில் ஒரு மோட்டார் ஓடிட்டுருக்கு. அந்த மோட்டார் திடீர்னு போயிடுதுன்னா தண்ணி இருக்காது. அப்போ அந்த மோட்டரை உடனே சரிப்படுத்தணும். 3 நாள் கழிச்சு சரி பண்ணுறேன்னு உட்கார முடியாது. அந்த மாதிரி சில எதிர்பாராத சில நிகழ்வுகள், அதற்கான சில செலவுகள், இதெல்லாம் வருவதை தவிர்க்க முடியாது. ஓரளவுக்கு நன்மைகள் இருந்தாலும் எதிர்பாராத சில பிரச்சனைகளும் இருப்பதால் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான தினம். பல நாட்களாக உழைத்து வந்துட்டுருக்கேன், எதுவுமே சரியாக பலன் இல்லை, எவ்வளோ சிறப்பாக இந்த தொழிலெலாம் நான் செஞ்சுருக்கேன், என்னுடைய வேலையில் என்னை எந்த அளவுக்கு மக்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் அதற்கான பலன் வரும்பொழுது தான் நாம் செஞ்ச அந்த வேலைக்கே நமக்கு ஒரு நிம்மதி வரும். ஏன்னா ஓரளவுக்கு பலன் என்பது முக்கியம். அந்த பலனை எதிர்பாராமல் செய்தாலும் அதற்குரிய ஒரு கூலி நமக்கு எதிர்பாராமல் சேர்ந்தால் சந்தோஷம்தானே. அது போல ஒரு தினமாக இது அமைகிறது. உங்களுடைய புகழ் ஓங்கும். சில விஷயங்களில் இவருக்கு நிகரானவர் இவரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் செயல்பாடுகளுடைய தன்மை சிறந்து விளங்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் ஒரு தேக்க நிலை ஏற்படும். சில நேரங்களில் நமக்கு எதிர்மறையாக கூட சில விஷயங்கள் நடந்து விடலாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அணுகுமுறையும் சரி, நாம் அதை கையாளும் முறையும் சரி, ரொம்ப ஒரு நிதானமாகவும்
ஒரு பொறுப்புள்ள ஒரு தன்மையோடும் செயல்பட வேண்டும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் இந்த தினம் அமைந்திருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் பிறக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பார்கள். அதுபோல சில விஷயங்களுக்கு நாம் கையாள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதில் ஒன்றும் தவறில்லை. அப்படி நீங்கள் செயலாற்றும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக உங்களுக்கு ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல சில குழப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தினால் அதிர்ஷ்டம் என்பது கைகூடி சில தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள் நினைக்கிற சில விஷயங்களை கூட தீர்த்து முடிக்க அளவில் நன்மைகள் எல்லாம் ஏற்படும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துங்கள். அவங்க இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு சரியான முறையில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது அவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள். அதனால பல்முகமாக, அதாவது நீங்க செய்கிற விஷயம் குடும்பத்துக்காகவும் சரி தொழிலுக்காகவும் சரி நீங்கள் முனைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில கழுத்தில் போட்டு நெரிச்சிட்டு இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதனால மனசு ஆறுதல் வரும். சில வழிமுறைகள் தென்படும். அது முன்னேற்றத்துக்கான வழிமுறைகளாக அமையும். சில உங்க கூட இருந்தவங்க, உங்க கூட பார்ட்னராக இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறவங்க, இவங்களால் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வீட்டில் போனால் கணவன் மனைவி உறவு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதனால அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் முயற்சி திருவினையாக்கும் என்பது போல உங்கள் மனதில் என்ன நினைத்து நீங்கள் செயலாற்றுகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய அளவில் அதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டம தினம் என்பதால் சில முக்கியமான ஆவணங்களில் கையொப்பமிடுவதோ இல்லை சில முக்கிய முடிவுகளை எடுப்பதோ முடிந்த வரையில் தவிர்ப்பது நலம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சிலது உங்களை கையை மீறி செஞ்சிருவீங்க. பின்னால் அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிடலாம். ஆனால் நிதானமான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்பொழுது சில பேருடைய மனசை புண்படுத்திடுவீங்க. சில சின்ன ஸ்பார்க்கு தான் பெரிய ஃபயருங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் நிதானமான போக்கையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும். எதிர்மறையாக இருந்தவர்களும் பணிந்து போவார்கள். வழக்கு வியாஜ்யங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு இதனாலும் இருந்த ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் மறைந்து மனசில் ஒரு சந்தோஷம், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. ரொம்ப ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம்.